நாம் தமிழர் கட்சி அவங்க தொடர்ந்து வந்து தனியாக நின்றுட்டு வராங்க. அவர் வந்து யார் கூடயுமே வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் தம்பி வந்தால் வரவேற்போம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நடிகர் விஜய் வந்து 26 அரசியலில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? பலம் நிரூபித்த ஒரு தலைவராக சீமான் நம்ம பார்க்குறோம். விஜய் பலம் நிரூபிக்காத ஒரு தலைவர். அப்போ பலம் நிரூபித்தவரும் நிரூபிக்காதவரும் கூட்டணி போகிறதுங்கிறது சிரமமான ஒரு விஷயந்தான். விஜய் இன்னைக்கு வந்து மைக் சின்னத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காருன்னா அவர் சீமான் பலப்படட்டு, எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படட்டுங்கிறத தான் அவரும் பார்க்குறாரு. பாடல் வரிகள் அப்படின்னா அவர் பேசுகிற மைக்கு வேற, விளம்பரத்தில் போட்ட மைக்கு வந்து நாம் தமிழர் சின்னத்தை போட்டிருக்காருன்னு சொன்னால் இன்டைரக்டாக ஆதரவு கொடுத்துருக்குறாரு. கொங்கு மண்டலத்தில் எங்கே காங்கிரஸ் கட்சி இருக்குது? இல்லை காங்கிரஸ் கட்சி. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு கொங்கு மண்டலத்துக்காக எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதுல லாபம் இல்லை. சிட்டி மற்ற இடங்கள்லாம் எடப்பாடி ரொம்ப மோசமாக வருவார். ஸோ தேராத எடப்பாடி, வெற்றி பெற முடியாத எடப்பாடி, அவர்கிட்ட காங்கிரஸ் ஏன் வரப்போகிறாங்க? 2026 எடப்பாடி பழனிசாமியால் கூட்டணி அமைக்க முடியாது, திணறுவார். வேறு லைனில் தான் அரசியல் பயணிக்குங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 அரசியல் களம் அப்படிங்கிறது, அதோட டைனமிக்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆக போகுது. பாஜக மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்க கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதை அவங்க சரி பண்ணிப்பாங்களா பாஜக? 2026 வெற்றி பெற்ற திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். ஜம்ப் பண்ணுற சீமான் ஜம்பிங்கில் போகிறதில் தான் அவர் தெளிவாக இருப்பார். சீமான் கூட்டணிக்கு போக மாட்டார். திமுக அணி, வெற்றி பெற்ற திமுக அணி இன்டாக்டாக இருக்கும். ஸோ திமுக அணியில் கூடுதலாக தேமுதிகவோ புதிய தமிழும் இடம்பெற முயற்சிக்கலாமே தவிர திமுக அணியில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட 2024 1% வாக்கு பலம் கொண்ட யாருமே கூட்டணி போக மாட்டாங்கன்னு நான் சொன்னோம். அதே மாதிரி யாருமே 1% பலம் எடுத்த யார் கூட அவரோட கூட்டணிக்கு போகலை. அவர் கூட பிரேமலதா அம்மையார் கூட்டணி போனாங்க. அவங்களுக்கு வெற்றி, பிரேமலதா அம்மையாருக்கு வெற்றி, 5 MP சீட்டு வாங்கினாங்க. ஆனால் அவங்களோட ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரென்த்து எடப்பாடி பழனிசாமியே வேண்டான்னு சொல்லி சொன்ன அவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட சீட்டு 5 கொடுக்க வேண்டியதுன்னா பிரேமலதா அம்மையாருக்கு வெற்றி. அந்த வெற்றியை அவங்க உணர்வாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் இவர் வந்து கலத்தி விட்டார் தேமுதிகங்கிறதும் அவங்களுக்கு பசுமரத்து ஆணி போல் அவங்க மனசில் இருக்கும். 24 பாமகவை முயற்சி பண்ணிக்கிட்டு கடைசியாக வேறு வழி இல்லாமல் 5 சீட்டு கொடுத்தாரு. நம்போன்றவர்கள் வந்து கூட்டணி உடைக்காண்டாம், கூட்டணி இருக்கிறது பலன்னு தான் அந்த அம்மையார்கிட்ட நாம் சொன்னோம். அவங்களும் ரொம்ப தெளிவாக பண்ணி ஒரு கூட்டணியை வச்சுட்டாங்க. இந்த வாக்குகளை நாளைக்கு எடப்பாடி கூட தான் கூட்டணி போவாங்களாங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி புதிய தமிழகம் 21 கலத்தி விட்ட புதிய தமிழகத்துக்கு அவர் ஒரு சீட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு, ஒரு MP சீட்டு கொடுத்தாரு. நாளைக்கு அவங்க எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி இருப்பார்களாங்கிறது அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. திமுக அணியில் வந்து வெற்றி பெற போகிறாங்க, வெற்றி பெற்றவங்க அப்படியே இருப்பாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணிங்கிறது வந்து 26 சிம்ம சொப்பனம் தான். விஜய் இன்னைக்கு வந்து மைக் சின்னத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காருன்னா அவர் சீமான் பலப்படட்டு, எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படட்டுங்கிறத தான் அவரும் பார்க்குறாரு. ஸோ 26 எடப்பாடி பழனிசாமி சரியாக கூட்டணி அமைச்சுவிட மாட்டார். அது எடப்பாடிக்கு வந்து கூட்டணி அமைக்கிறது வந்து சிம்ம சொப்பனமாக இருக்கும். சிங்கம் காளமாடு கதையில் 4 காளமாடுகள் நான் சொல்லக்கூடிய அண்ணாமலை, அன்புமணி, OPS, TTV இவங்களுக்கெல்லாம் காமனாக ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள அண்ணன் ரஜினிகாந்த் மாதிரிப்பட்ட ஒருத்தர் வந்து தலைமை இருக்கக்கூட சூழ்நிலை வரலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா வகையிலையும் நெருக்கடி தான். 2024 ஆண்டு மோடிக்கு ஒரு MP சீட்டு வரக்கூடாதுன்னு மோடிக்கு எதிராட்டு OPS அநியாயமாக எவ்வித தர்ம நியாயமும் இல்லாமல் கட்சியை விட்டு நீக்கினார். ஒற்றை தலைமையாட்டு கட்சியை அபகரித்தார். அதற்கு பிறகு பாஜக கூட்டணி அவங்க முறிஞ்சு போச்சு. இனிமேல் சட்டமன்றத்தில் எதுக்கு பாஜக கூட்டணி எடப்பாடியை தூக்கி பிடிப்பாங்க? வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை 8% வாக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொன்னார் தமிழிசை எடுத்த 4%ங்கிறது 8 அண்ணாமலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமானும் தன்னோட வாக்கு வலிமையை 2 மடங்கு 3 மடங்காக உயர்த்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தமிழ் தேசியமும் தனித்து தான் போட்டியிடும். இந்துத்துவாவும் தன்னை நிலைநிறுத்த தான் முயற்சி பண்ணுவாங்க. 29 மையமாக வச்சு தான் இந்துத்துவாவும் நகருவாங்க. இந்த சூழ்நிலையில் அன்புமணி அவசியமாக வரக்கூடிய அளவுக்கு அணி அமைக்கிறதுக்கு தான் அவர் நிற்பார்.
ஸோ எந்த திசையில் பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு சீட் கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய ஆளுன்னு ஒரு தலைவராட்டு அவரை ஏற்றுக்கிட்டு யாரும் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அரிது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 4 தலைவர்களும் சிங்கம் காளமாடு கதையாக 4 பேரும் எடப்பாடி பழனிசாமியை தவிர இன்னொருத்தரை தேடுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த 4 பேருக்குமே இருக்குது. அல்லது அவங்களுக்குள்ள அவங்களே நின்றுக்கிடுவாங்க, அந்த சூழ்நிலை தான் இருக்குது. எடப்பாடியை சப்போர்ட் பண்ணதுலேயும் பெரிய லாபம் இல்லை. காங்கிரஸ் கட்சி நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, திருநெல்வேலி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி இந்த பகுதியில் பலமான ஒரு கட்சி, ஓரளவு செல்வாக்குண்டு. இந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கே இல்லை. அப்போ காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எடப்பாடியோட சேர்ந்தால் தோற்று போகும், தேராதுங்கிறது தான் தலைமைக்கு சொல்லுவாங்க. ஏற்கனவே நாம் பார்த்த காங்கிரஸ் எம்பிக்களும் அதை தான் தலைமைக்கு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க ஸ்டாலினோட கூட்டணி வச்சாங்க. எடப்பாடி தோல்விசாமி அது டெபாசிட்டே தேராதுங்கிறது தான் கருத்தாக இருந்தது. இப்போ தென் மாவட்டத்தில் அவருக்கு கூட்டணி பலம் இல்லாத போது எந்த காங்கிரஸ்காரன் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போகணும்னு சொல்லுவான். அடுத்தால கொங்கு மண்டலத்தில் எடப்பாடிக்கு ஓரளவு பலம் வரலாம். நம்ம நேயமாக பேசுகிறோம், வரலாம், அது நான் மறுக்க வரல. கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் பலம் வந்தாலும் கொங்கு மண்டலத்தில் எங்கே காங்கிரஸ் இருக்குது? ஜோதிமணி நல்லா ஜெயிப்பாங்க, அதில் மாற்றம் இல்லை. மற்றபடி கொங்கு மண்டலத்தில் எங்கே காங்கிரஸ் கட்சி இருக்குது? இல்லை காங்கிரஸ் கட்சி. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு கொங்கு மண்டலத்துக்காக எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறதுல லாபம் இல்லை. சிட்டி மற்ற இடங்கள்லாம் எடப்பாடி ரொம்ப மோசமாக வருவார். ஸோ தேராத எடப்பாடி, வெற்றி பெற முடியாத எடப்பாடி, அவர்கிட்ட காங்கிரஸ் ஏன் வரப்போகிறாங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குது, இன்டாக்டாக இருக்குது. அப்போ அவங்க இன்டாக்டாக அந்த கூட்டணியை தான் தொடருவாங்க. ஸ்டாலினும் ஜோதி பாசு மாதிரி தான் கூட்டணியை தொடருவார். இவங்களும் லாபம் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. ராகுல் காந்தியும் 2029 மையமாக வச்சு 26லையும் திமுக கூட்டணியில் தான் ராகுல் காந்தியும் இருப்பார். ஸோ திருமாவளவன் இங்கே இது வன்னியர் கட்சியாட்டு இருக்குது அதிமுக. இங்கே சேர்ந்தாருன்னா 10 வருஷம் அரசியல் அவர் போயிடும். அவரும் வெற்றி கூட்டணியில் ஸ்டேட்டஸ்கோ தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 26லையும் எடப்பாடி பழனிசாமியால் கூட்டணி அமைக்க முடியாது. ரொம்ப மோசமான ஒரு நெருக்கடியை 24க்கு மேலே எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார். நம்ம அரசியல் ரீதியாக தான் அந்த நெருக்கடியை கொடுக்க விரும்புகிறோம். ஏன்னா ஒரு இடி, ஐடி இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார், சிபிஐக்கெல்லாம் பயப்பட மாட்டாருங்கிறத நம்ம தான் சொன்னோம். பாஜக கூட்டணியில் மீண்டும் சேர மாட்டார், அது அண்ணாமலைகிட்ட அவர் தோற்ற மாதிரி ஆயிருங்கிறத நம்ம சொன்னோம். மீண்டும் சொல்கிறோம், 2026 எடப்பாடி பழனிசாமியால் கூட்டணி அமைக்க முடியாது, திணறுவார், வேறு லைனில் தான் அரசியல் பயணிக்குங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இல்லை, 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 99ல் 42% வாக்கு பெற்றிருந்தாங்க. மூப்பனாரை டிசைடிங் ஃபேக்டராக கையில் எடுத்து அதற்கு பிறகு திமுக அணியில் தோற்று போவோங்கிற அச்சத்தில் வந்த ராமதாஸையும் சேர்த்து வெற்றி பெற்றாங்க. 2009ல் 37% வாக்கெடுத்த ஜெயலலிதா அம்மையார், ஒரு சில எம்பி சீட்டுகளையும் வெற்றி பெற்றிருந்த ஜெயலலிதா அம்மையார் 10% வாக்கெடுத்த தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்து அவங்க வெற்றி பெற்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ ரொம்ப மோசமான வாக்கை தான் எடுப்பார். அந்த வாக்குகள் கூட்டணிக்கு கட்சிகள் வர்றதுக்குள்ளே கருதக்கூடிய ஏரியாவில் ரொம்ப மோசமாக இருக்கும். கொங்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மற்ற ஏரியாவில் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு இவரால் வர்றது எந்த பலன் இல்லை. அக்யூமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸு. அது ஸ்டாலின்கிட்ட கிடைக்குது. அப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கிட்ட யாரும் வரப்போகிறதில்ல. எடப்பாடி மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பார். அதை 24 நம்ம சொல்லி அடித்தோம், அவர் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. 1% வாக்கெடுத்த ஒருத்தர் கூட எடப்பாடியோட கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு சொன்னோம். இப்போவும் அதான் சொல்கிறோம், எடப்பாடி 26ல் கூட்டணி அமைக்கிறதுக்கு பெரும் பாடுபடுவார். இந்த ரிசல்ட் வந்த முறை இன்னும் கிளாரிட்டியோடு நம்ம சொல்கிறோம். இப்போவே நம்ம கிளாரிட்டியோடு தான் இருக்கோம். ரிசல்ட் வந்த முறை இன்னும் தெளிவாக அடித்து ஆணித்தரமாக பேச முடியும். சார், அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி அவங்க தொடர்ந்து தனியாக நின்றுட்டு வராங்க. அவர் யார் கூடயுமே கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் தம்பி வந்தால் வரவேற்போம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நடிகர் விஜய் 26 அரசியலில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? சீமான் பலம் நிரூபித்தவர் 1-4-7 பலம் நிரூபிச்சிருக்கிறாரு. 3.8 கடைசி பாராளுமன்ற தேர்தல் எடுத்தார். இப்போ அதோட 2 மடங்கு போதா 3 மடங்கு போதாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவர் பலம் நிரூபித்த ஒரு தலைவராக சீமானை நம்ம பார்க்குறோம். விஜய் பலம் நிரூபிக்காத ஒரு தலைவர். அப்போ பலம் நிரூபித்தவரும் நிரூபிக்காதவரும் கூட்டணி போகிறதுங்கிறது சிரமமான ஒரு விஷயந்தான். அதில் விஜய் ஓகே, அவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும் விதமாக தான் சீமானுக்கு மைக் சின்னத்துக்கு ஆதரவுங்கிறத இன்டைரக்டாக அவர் அதை கொடுத்துருக்கிறாரு. அப்போ பாடல் வரிகள் அப்படின்னா அவர் பேசுகிற மைக்கு வேறு, விளம்பரத்தில் போட்ட மைக்கு நாம் தமிழர் சின்னத்தை போட்டிருக்காருன்னு சொன்னால் இன்டைரக்டாக ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்களே சார், அவர் ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்தநாள் விழாக்கு விஷயம் சொன்னார். ஆனால் தமிழ் புத்தாண்டு விஷயம் சொல்லலை.
ஸோ ஒரு திராவிட வழியில் பயணிக்கிறாரு அப்படின்ற கூட விமர்சனம் வந்திருக்கு. அம்பேத்கரை வந்து சொல்கிறது வந்து தேசிய வழின்னு தான் சொல்லலாம். திராவிடம் ஏற்றுக்கிட்டாங்க, தமிழ் தேசியம் ஏற்றுக்கிறாங்க. அம்பேத்கர் வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக, இந்தியாவில் காந்தியை விட கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னே இல்லஸ்ட்ரேட்டட் வீக்கில் இது சம்மந்தமான ஆர்டிக்கல் வந்தது. அம்பேத்கரோட உழைப்பு ஒரு மக்களுக்கு வந்து பெரிய ஒரு சோஷியல் எலிவேஷனும் வாழ்க்கையில் உயர்வும் கொடுத்துருக்குன்னு சொல்லும்போது, காந்தி சுதந்திரத்தை வாங்கி தந்தார், அம்பேத்கர் சுதந்திரத்துக்கு பாடுபட்டார். கூடவே காந்தி வந்து அம்பேத்கர் வந்து ஒரு பிரிவு மக்களுக்கு பாடுபட்டார்னா இந்தியா ஃபுல்லாக உள்ள அந்த பிரிவு மக்கள் வந்து அவரை பெரிய அளவுக்கு நன்றி உணர்வோடு கொண்டாடுறாங்க. ஸோ அம்பேத்கரோட வால்யூமும் பலமும் வந்து பெருசு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அம்பேத்கரை வந்து இமானுவேல் சேரானை ஏற்றுக்கொள்ள முடியாத ஓபிசிகள் கூட அம்பேத்கரை ஏற்றுக்கிடுவாங்க. ரெட்டைமலை சீனிவாசனை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க கூட அம்பேத்கரை ஏற்றுக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல மாநிலங்களையும் ஐயங்காலை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க கூட அம்பேத்கரை ஏற்றுக்கிடுவாங்கன்னா, அம்பேத்கர் வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய தலைவராகிட்டார், மிகப்பெரிய இன்டலெக்சுவல் ஜெயண்ட். தென் மோடியை வந்து நான் இந்த இடத்துல இருக்க காரணம் அம்பேத்கர் தான் சொல்கிறாரு. சீமான் அம்பேத்கர் இதை அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டினாலும் சரி, டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி விஷயம்னாலும் சரி, சிங்கங்களை பலியிட முடியாது, ஆடுகளை தான் பலியிட முடியும்னு அம்பேத்கர் சொன்னாலும் சரி, அம்பேத்கருக்கு கோட்ஸை பொலிட்டிக்கல் பவர், இந்த சின்ன அளவுலையாவது ஒரு வலிமை பெற்றவனாக இருந்தால் தான் மக்களுக்கு உதவ முடியும், அதிகாரம் தான் முக்கியமானதுங்கிறதெல்லாம் அம்பேத்கருக்கு அந்த இதை வந்து சீமான் பெரிய அளவுக்கு இங்கே பேசுகிறாரு. அதே அளவில் தான் இன்றைக்கி அம்பேத்கரை மறுத்துக்கிட்டு எந்த அரசியல் கட்சியும் வந்து பயணிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. அம்பேத்கரோட பெயரும் புகழும் அவருடைய பயன்பாடும் இந்திய அளவில் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் இருக்குது. சார், அதற்கு அடுத்ததாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னை வந்து கருணாநிதியோடையும் ஜெயலலிதாவோடும் அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய தலைவர் நான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த எம்பி வந்து அவர் கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ண புதுசாக அவர் சொல்கிறாரு, இது என்னோட முடிவே கிடையாது, கட்சி சொல்லுது நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி ஒரு முடிவெடுக்கிற நிலையில் அவர் எப்படி அப்படி ஒப்பிடு வைக்கலாம்? ஓகே, நேஷ்னல் பார்ட்டியில் கட்சி தலைமை கட்டுப்பட்டு தான் இருக்க முடியும். அதனால தான் என்னோடய ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு தேசிய கட்சியின் பவர்ஃபுல் ஸ்டேட் பிரசிடெண்ட் தமிழிசை பொன்னாரோட சாதிப்பார். இதை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இஸ் பவர்ஃபுல் ஸ்டேட் பிரசிடெண்ட், இதுதான் உண்மை நிலைமை. சார், அதற்கு அடுத்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு வந்து தனி தொகுதி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பொது தொகுதி கொடுக்காம. அதிமுக கூட பாஜக இல்லாத நிலைமையில விசிகா ஏன் வந்து ஏடிஎம்கே கூட போகல? அழிஞ்சு போயிடுவார் திருமாவளவன். 10 வருஷம் அரசியல் போயிடும். முட்டாள்கள் அது புரியாமல் பேசுவாங்க. இது வன்னியர் கட்சி பொருந்தா கூட்டணி ஆயிரும், எளிதவள நட்பாயிரும். இவருக்கு நல்லா தெரியுது, ரவிக்குமாருக்கு நல்லா தெரியுது. ஸோ இவங்க பேசுகிறவங்க திருமாவளவனுக்காக பேசலை. சரி, தோத்தே போதுங்க, திருமாவளவன் சீஃப் மினிஸ்டராக எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? நான் கூட என் சகோதரன்கிட்ட பேசி பார்க்குறேன், நம்ம ஒன்று சீஃப் மினிஸ்டராக சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, பார்த்துருவோம், ஒரு ட்ரையலாவது பார்த்துருவோம். திமுக அதை சொல்ல மாட்டாங்கல்ல சார்? திமுக எம்பி சீட்டு ஜெயித்து கொடுத்துட்ருக்காங்கல்ல. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் இல்லை. ஸ்டாலின் இணையானவராக எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் எங்கே இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி தொடர் தோழிசாமி எங்கே இருக்கிறாரு? சவுக்கு சங்கருக்கு தான் அந்த வித்தியாசம் தெரியலைன்னா நீங்களும் வித்தியாசம் தெரியாமல் கேட்குறீங்களா மேடம்? இது எடப்பாடி ஸ்டாலின் கிடையான தலைவரே கிடையாது, தொடர் தோழிசாமி. நீங்கள் ரெட்டலையில் கலைஞரும் ஜெயலலிதாவும் மோதும்போது ஜெயலலிதா தான் அதிக வெற்றி பெற்றாங்க. எம்ஜிஆரும் கலைஞரும் மோதும்போது மயிலாடுதுறை, அண்ணா நகர், 86 உள்ளாட்சி, 80 மக்களவை தவிர ஒரு 3 களம் தவிர இது எல்லா களத்துலேயும் மக்களத்தில் எம்ஜிஆர் தான் வெற்றியை பெற்றார். இங்கே அவ்வளோ களத்திலும் ஸ்டாலினில் வெற்றி பெற்றுருக்காரு. ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி. முதுகெலும்பு இல்லாத திமுக காரங்களுக்கு அதை பேச தெரியலன்னா நம்ம ஏன் உண்மையை பேசாமல் இருக்கணும்? அந்த சில முதுகெலும்பு இல்லாமல் சில திமுக காரங்க இதை சொல்ல முடியாத கோழைகளாட்டும் இருக்கனால தான் சவுக்கு சங்கர் போன்றவங்கள்லாம் இஷ்டம் போல் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மை இல்லை. சவுக்கு சங்கர் பேசுகிறது ஃபேக்சுவலி எரர். தனிப்பட்ட முறையில் சவுக்கு சங்கர் எதிர்கட்சி ரோல் பிரமாதமாக பண்ணுறாரு நம்ம சகோதரர், அது வேறு. பட் அப்படி அவர் எல்லாமே ஃபேக்சுவல் எரர். ஈரோடு கிழக்கில் கூட அவர் பேசி எந்த அளவுக்குள்ள பல்ப் வாங்கிட்டு போனார். நம்ம பேசுனது கரெக்டாச்சு இல்லையா? அதனால் சவுக்கு சங்கரப்பட்ட தனிப்பட்ட முறையில் சசிகலா அம்மையாரை நாம் அரசியல் களத்துக்குள்ளே நிமிர்ந்து நின்று வீழ்த்தினுங்கிறத அவர் பெருந்தன்மையோட ஒத்துக்கிறாரு. மயிலாப்பூர்லேயே நிறைய பேருக்கு அதை ஒத்துக்கிட மனசு வராது. வெப்பேரி கோஷ்டிகளுக்கு மிகவும் அட்டு கோஷ்டிகள் வெப்பேரிகள், அந்த கோஷ்டிகளுக்கும் உண்மையை ஒத்துக்கிட மனசு இல்லாமல் தீயை மிதித்த மாதிரி அவ்வாணி மிதிக்கும். அந்த இடத்துல சவுக்கு சங்கர் நம்மளை பாராட்டினார்னா நம்ம சவுக்கு சங்கருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமங்களுக்கு நம்ம பேசும்போது அன்புமணி நம்மளை புரோக்கர்னு சொல்லும்போது சின்ன மாங்காவும் பெரிய மாங்காவும் ரவீந்திர சாமிக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு நியாயமாக தம்பி சவுக்கு சங்கர் சொன்னார்னா அதையும் தம்பியை நாம் நன்றியோடு பாராட்டுறோம். வெப்புலகில் தம்பி சூப்பர் ஸ்டார், அது வேறு விஷயம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய எடப்பாடியை பற்றி அவர் சொல்லக்கூடிய எதுவுமே சரியாக வராது. மீண்டும் பாருங்கள், எடப்பாடியை பற்றி சவுக்கு சங்கர் சொல்லக்கூடியது எதுவுமே சரியாக வராது. இதுதான்
என்னோட தீர்மானமான பதில் 26 எடப்பாடி பழனிசாமி அலையன்ஸ் அமைச்சுக்கிட மாட்டார், பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.